பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக மீண்டுமாய் இந்த மீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு செய்தியை கொடுத்து அதை பேச சொல்லும்படியாய் என்னை ஏவினபடினால் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், எல்லாவற்றிலும் மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா தன்னிலும் மேன்மையானவர்களாய் என்ன கடவோம் என்று பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் என் உள்ளத்திலே சில காரியத்தை பேசினபடினால் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நாங்கள் மிகவும் ஆசைப்படுகிறோம். இன்றைக்கும் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளும் நோக்குவானாக. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்துல என்னோட கூட பேசினது என்ன அப்படின்னா, எனக்கானதை மட்டும் நான் பார்க்கக்கூடாது. என்னோட குடும்பம், என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம், என்னுடைய உற்றார் உறவினர், என்னோடு கூட பழகிறவங்க மட்டும் பார்க்காதபடிக்கு பிறனுக்கானவைகள் அப்படின்னா யாரை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க, ஏழை, ரொம்ப வறுமையில் இருக்கவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆண்டவரே சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் வந்துட்டு எல்லாவற்றிலும் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டிருந்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, விசாரிக்க வந்தீங்க. அதே போல் நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவரை குறித்து சொல்கிறாரு. எப்படி அவரை நம்ம பார்க்க முடியும்னு அங்கே கேட்குறாங்க, நீதிமான்கள் கேட்குறாங்க. எப்போ நாங்கள் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, எப்போ உங்களை பார்க்க வந்தோம், எப்போ உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 45ஆம் வசனம், அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியாரில் அப்படின்னா இந்த ஏழைகளுக்கு என்ன செஞ்சீங்க உதவி. ஆண்டவர் சொல்றாரு உதவி. 44ஆம் வசனத்துல வாசிக்க முடியும், லாஸ்ட் லைன்ல, நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்தோம் என்பார்கள். அப்போ உதவி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இந்த சிறியாரில் நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த சின்னவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, அதை நீங்க எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம இப்படிப்பட்டதான காரியத்தை நம்ம மறைமுகமா செய்யறோமா அப்படின்னு பார்த்தா அது இன்னைக்கு இல்லைங்க. எல்லாம் வெளியரங்கமா செய்யப்பட்டிருக்கு. எல்லா விதத்திலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி செய்யறத வீடியோ எடுத்து போட்டு லைக்ஸு, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைபுக்கு வேண்டி செய்யறாங்க. அது ஆண்டவர் விரும்பவே இல்லை. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்டதான காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. இவங்க கேட்கறாங்க, ஆண்டவர்கிட்டே கேட்கறாங்க, நாங்க அப்படி செய்யவே இல்லை, எப்போ செஞ்சோம் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கே தெரியல ஆண்டவருக்கு தான் அது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த சிறியவருக்கு நீங்க செஞ்சீங்கல்ல, அது ஃபுல்லா எனக்கே செஞ்சீங்கன்னு. அதே போல நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. நம்ம இதை வந்துட்டு அப்படிப்பட்டதான முகாந்திரத்தில் செய்யக்கூடாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. நம்ம என்ன முகாந்திரத்தோடு செய்கிறோம், என்ன வாஞ்சியோடு செய்கிறோம், அந்த அன்புல செய்கிறோமா, இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு கடமைக்காக செய்கிறோமோன்று இல்லாதபடிக்கு நம்மளுக்கு அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படின்னா அநேக பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை சொல்லலாம், எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், நான் ஒரு திருமணம் எடுத்து வச்சுருக்கேங்க, எனக்கு வர வருமானத்தில் ஒரு சிறு தொகை எடுத்து வச்சு அது ஒரு குறிப்பிட்ட நாளில், ஃபெஸ்டிவல் நாளில் கொண்டு போய் யாருக்காவது சந்திச்சு யாருக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு நாங்கள் குடும்பமாக பேசியிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசியிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லா விதத்திலும் இப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் வரும்போது ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை தருவார். அந்த வசனத்தில் வாசித்து முடிக்கலாம். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போ இப்படிப்பட்டதான உதவி செய்யறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நித்திய ஜீவனை அடைவாருங்க. இப்படி செய்யாதவங்க வந்துட்டு எல்லா விதத்திலும் நித்திய ஆக்கினை அடைவாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நரகத்தையும் பரலோகத்தையும், அதாவது சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டுறாரு. உதவி செய்யறதுல அவ்வளோ ஒரு பெரிய காரியங்கள் இருக்குன்னு நான் அந்த வசந்த வாசிக்கும் போது தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்போ இப்படிப்பட்டதான ஒரு 10 ரூபா யாசகம் கேட்குறவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறது கூட பரலோக பார்வையில, பரலோகத்திலிருந்து ஆண்டோடைய பார்வையில் எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது வெளியேற பெற்றதா இருக்குங்க. இன்னைக்கு நானு, என் குடும்பம் அப்படின்னு நம்ம சுயமா வாழாதபடிக்கு மற்றவர்களே தன்னிலும் மேன்மையாக என்ன கடவோம் போன வாரத்தில் தியானிச்சோம். அதே போல இன்னைக்கும்
தனக்கானவைகள் அல்ல, எனக்கானவைகளை நான் பார்க்காதபடிக்கு மற்றவர்களையும் நம்ம பார்க்குற சுபாவம் வேண்டும் தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ மற்றவங்க நம்மளுக்கு என்ன செய்யணும்னு நம்ம விருப்பப்படுவோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொந்த பந்தத்தில் ஒரு நல்ல வசதியில் இருப்பாங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அவங்கக்கிட்ட நம்ம தேவைகள் கேட்க வேணாம், ஆனால் அவங்க தேவையை சந்தித்து இந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது நம்மளுக்குள்ளே இருக்கிறதான ஒரு இயல்பு. தேவைகள் இப்போ ஃபீஸ் காசு கட்டணும், பணம் இல்லை அப்படின் போது என்ன பண்ணுவோம், யாராவது கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்போம். அப்போ நம்ம மற்றவங்களை எதிர்பார்ப்போம், மறைமுகமாக எதிர்பார்ப்போம், கேட்க மாட்டோம், மறைமுகமாக எதிர்பார்ப்போம். யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்ப்போம். ஆனாலும் அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆனாலும் நம்மளும் கொடுக்கலாம் மாறும்போது ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து நம்மளுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஏழைக்கு இறங்குவோம், கர்த்தருக்கு கடன் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட பேசியிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.